மிஸ்ருடைய மன்னன் கண்ட கனவு. மிஸ்ருடைய மன்னன் சூரா யூசுப் 43 46 ஆயத்து வரைக்கும். وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وأخر يابسات يا أيها الملأ أفتوني في رؤياي إن كنتم للرؤيا تعبرون قالوا أضغاث أحلام وما نحن بتأويل الأحلام بعالمين. ஒரு நாள் காலையில் மிஸ்ருடைய மன்னர் அசீஸ் வேற மலிக் வேற. சூரா யூசுஃபை பூர்த்தியா படிச்சா தான் விளங்கும். ஏன்னா அசீஸு மிஸ்ரோட தானே மனைவியோட பிரச்சனையில தான் ஜெயிலுக்கு போனது. பொம்பளை பிரச்சனையில ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது அசீஸுக்கு மேல இருந்தவர் தான் மலிக். மலிக் ஒரு நாள் காலையில வந்து சொல்றார், நான் 7 கொழுத்த மாடுகள், எல்லா மினிஸ்டர்ஸை வச்சு சொல்றார், நான் கனவொன்று கண்டேன். இன்னி அரா 7 பகராத்தின் சிமான், கொழுத்த 7 மாடுகள், யக்குலுஹுன்ன 7 இஜாஃப், மெலிந்த 7 மாடுகளை சாப்பிடும் கனவுல. அடுத்தது வஸபஅ சும்புலாத்தின் ஹுதுர், பச்சை பசுமையான 7 கதிர்கள். சும்புலாத்தன என்ன? கதிர்கள். وَأُخَرَ يَابِسَاتٍ, இன்னும் 7 காய்ந்த கதிர்கள். இதுதான் கனவு. சில கனவு மூடலாவே இருக்கும். கனவுல போவோம் வேண்டா, இந்த கிழமை வார கிழமை கனவுல தான் போவோம் தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ். படிக்கிறவங்க படிச்சு கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அறிவு குறைஞ்சிட்டே அழிஞ்சிட்டு அப்படி, அதனால தேடி கொண்டு வந்திருக்கிறோம். தேவையானவங்க அதை படிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப மூடலான கனவு, 7 கொழுத்த மாடு 7 மெலிந்த மாடை சாப்பிடுது, 7 பச்சை கதிர்கள் 7 காய்ந்த கதிர்கள். கனவை கண்டதோட மன்னனுக்கு ஏதோ பட்டுட்டு அப்ப வந்து சொல்றார், யா அய்யுஹல் மலா அஃப்தூனி ஃபீ ருயாய். இந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லு. கனவுக்கு என்ன, மன்னர்கள் அரசர்கள் கனவு கண்டா கவனமா இருப்பாங்க. ஃபிரௌன் கனவுன்னு கண்டான் தானே, குர்ஆன்ல இல்லை அந்த கனவு. ஃபிரௌன் கனவுண்டு கண்டா நெருப்புண்டு வருது, அப்படியே வந்து நெருப்பு வந்து என்ன செய்து மிஸ்ர் அப்படியே பத்த வைக்குது. என்னடா இது, எலும்பினத்தோட கூப்பிட்டார். ஏண்டா எல்லாட்டையும் மந்திரவாதி இருப்பான், சூனியக்காரன் இருப்பான். எப்படி மன்னர்கள்ட்ட விளக்கம் சொன்னதோட ஒத்த சொன்னான், ஒரு பிள்ளையொன்று பிறக்க போகுது. சரியா சொன்னான் விளக்கம். இருப்பார், பிள்ளையொன்று பிறக்க போகுது, ஃபிரௌன் உண்ட ஆட்சி அழிய போகுது. அதெல்லாம் தான் ஃபிரௌன் கேட்டா, ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையா? ஆண் பிள்ளை. பிறந்த 70,000 பிள்ளைகளை கொலை செய்தார். இந்த மன்னன் கனவை கண்டு பயந்துட்டார், மிஸ்ருடைய மன்னன். இது ஃபிரௌனுக்கு முந்தி உள்ள மன்னன். இவர்கள் எல்லாம் ஃபிரௌனுக்கு முந்தி வாழ்ந்த மன்னர் மிஸ்ருடைய. இன் குன்தும் லிர்ருயா தஅமுரூன், கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. மன்னர் கேட்கிறார். இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பதில் சொல்லிட்டாங்க. என்ன? காலு அத்காசு அஹ்லாம், அரசரே இது சும்மா வந்து வந்து போகும், போய் கனவு இல்லை. இதுக்கெல்லாம் விளக்கம் தர்றதா? அஹ்லாம், அத்காசு அஹ்லாம் وما نحن بتأويل الأحلام بعالمين, எங்களுக்கு கனவுக்கு விளக்க தெரியாது அப்படின்ட்டார். இவன் இருந்தானே யாரு, சாராயம் புளிகிறவன் இருக்காரு, அங்க கண்டவர், ஜெயில கனவு கண்டவர் இங்க இருக்கிறார். وقال الذي نجا منهما, அந்த தப்பி வந்தவர் சொல்றார்,
وَادَّكَرَ بَعْدَ أُمَّةٍ أَنَا أُنَبِّئُكُمْ بِتَأْوِيلِهِ فَأَرْسِلُونَ. அவர் சொன்னாரு, என்ன கொஞ்சம் விடுங்க, நான் அந்த கனவுக்கு விளக்கத்தை எடுத்துட்டு வார் அப்படின்ட்டு உடனே ஓடுறார் ஜெயிலுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் ஞாபகம் வரும். போய் யூசுஃபு அய்யுஹ சித்தீக், ஏண்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விளக்கத்தை உண்மையா கண்டவரா இல்லையா? அதால உண்மையாளரே யூசுஃபே சொல்றார், அஃப்தினா ஃபீ சப்இ பகராத்தின் சிமான் يأكلهن سبع إجاف وسبع سنبلات خضر وأخر يابسات لعلي أرجع إلى الناس لعلهم يعلمون. அப்படியே சொல்றார் கணவர். யார் கண்டன்னு சொல்லல, யார் கண்டண்டு சொல்ல இல்லை. சொல்றார், 7 கொழுத்த மாடுகள் மெலிஞ்ச மாடுகளை சாப்பிடுது, 7 கதிர்கள், பச்சை கதிர்கள், காய்ந்த 7 கதிர். சொல்லுங்க இதுக்கு விளக்கம். ஏனண்டா மாட்ட கனவுல காண்றது நல்ல கனவு. மாட்டை கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டை கண்டாங்க கனவுல. நபியுடைய கனவுல அடுத்த கிழமை வரும். மாட்டை கண்டதோட சொன்னாங்க, உங்களுக்கு நலவு நடக்க போகுது. மாட்டை கண்ட நீ மாடாயிருவாயின்னு விளக்கம் சொல்லிடப்படாது மோட்டுத்தனத்தில். மாட்டை கண்டுட்டு வாரார் ஒரு ஆள், நீ மாட்டை கண்டாயின்னு மாடு மாதிரி விளக்கம் சொல்லப்படாதான். மாட்டை கண்டா நல்லது, ஹைர், நலவு நடக்க போகுது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன விளக்கம்? قال تزرعون 7 سنين دأبا, 7 ஆண்டுகள் நீங்க வெள்ளாம செய்வீர்கள். فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون. சாப்பிடுற கொஞ்சத்தை தவிர மற்றது அப்படியே கதிர்ல விட்டுருங்க. விளக்கம் இதுதான். 7 காஞ்ச நெற்கதிர்கள், 7 நல்ல நெற்கதிர், பச்சையான கதிருக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன, நீங்க அறுவடை செய்யறதுல எல்லாத்தையும் அறுவடை செய்யாம கொஞ்சத்தை அப்படியே கதிர்ல விட்டுருங்க. அடுத்து சொன்னாங்க, ثم يأتي من بعد ذلك 7 شداد. அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் உங்களுக்கு வரும். 7 ஆண்டுகள் செழிப்பா வாழுவீங்க. திரும்ப 7 ஆண்டு கொளுத்த மாடு நல்ல காலம், மெலிஞ்ச மாடு சோதனையான காலம், 7 கதிர்கள், பச்சை கதிர்கள் நல்ல காலம், காஞ்ச கதிர் சோதனையான காலம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் வரும். ثم يأتي من بعد ذلك 7 شداد يأكلن ما قدمتم لهن إلا قليلا مما تحسنون. நீங்க சேர்த்து வச்சதை மட்டும்தான் சாப்பிடலாம், உங்களுக்கு வராது, பஞ்சம் வந்துடும். உடனே ஓடி வந்து இவரு மலிக்கிடம் கனவுடைய விளக்கத்தை சொல்றார். உடனே மலிக் சொன்னாரு, யூசுஃப கூட்டிட்டு வா. என்ன கனவு என்றா, வகாலல் மலிக் தூனி பி, கூட்டிட்டு வாழ. ஃபலம்மா ஜாஅஹு, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்ட வந்ததோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில விட்டு வெளியே வராம கேட்டாங்க, قال ارجع الى ربك, கொஞ்சம் போய் கேளு மன்னரிடத்துல. فاسأله ما بال النسوة اللاتي قطعن أيديهن إن ربي بكيدهن عليم. நான் பெண் சம்பந்தமா தான் ஜெயிலுக்கு போனேன், அந்த பெண்கள் நிலைமை என்னன்னு கேளுங்க. இப்ப ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சும்மா ஜெயிலிருந்து வரப்படாது, நான் நிரபராதி என்ற பெயருடன் ஜெயிலிருந்து வரோம். இந்த நேரம் நீண்ட சம்பவம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பெண்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ல தவறு இல்லை, எங்கள்ல தான் தவறு இருக்குது அப்படின்ட்டு. இப்ப மன்னர் சொன்னார், وَقَالَ الْمَلِكُ ائْتُونِي بِهِ أَسْتَخْلِصُهُ لِنَفْسِي. கூட்டிட்டு வாங்க, நான் என்ன பர்சனல் செக்ரட்டரியாக ஆக்க போறேன். ஒரு கனவு செய்யற வேலையை பாருங்க, ஒரு கனவுடைய விளக்கத்தை பாருங்க. சொன்னாரு, قَالَ إِنَّكَ الْيَوْمَ لَدَيْنَا مَكِينٌ أَمِينٌ. யூசுப், எங்கட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி உங்களோட கையில தான், எங்கட பொருளாதாரம் கூட கையில தான். ஏண்டா 14 வருஷத்தை செய்யணுமே, 14 வருடத்தை செய்யணுமே. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. முழு மிஸ்ருடைய பூமியின் பொக்கிஷத்துக்கு பொறுப்பாக என்ன ஆக்கு. இந்த ஆயத்தை வச்சு தான் உலமாக்கள் சொல்றாங்க, தகுதி இருந்தால் ஒரு விடயத்தை கேட்கலாம், எனக்கு தாங்க. ஊருடைய தலைமத்துவத்தை எனக்கு தாங்க, நான் செஞ்சு காட்டுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, சோதனையான காலம், பிரச்சனையான காலம், நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது சம்பவம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய 5வது கனவு. அதே மாதிரி நடந்துச்சு. 7 ஆண்டுகள் நல்ல காலம், 7 ஆண்டுகள் பஞ்சம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணினாங்க. அடுத்த 7 ஆண்டுகள் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பித்தார்.